Hello friends and subscribers. வெல்கம் டு கிரிக் தமிழன் யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபேண்டசி ரிலேட்டடான ஒரு வீடியோ தாங்க இது. ஸோ இந்த ஃபேண்டசி ரிலேட்டடா என்ன ரியல் மணி கேமிங் ரிலேட்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டுலையுமே நேற்று வந்து இதை சார்ந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தியான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவோட எண்டில் சில ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும் இருக்கும் சில விஷயங்கள் ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு சொல்றேன். ஸோ ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயமாவும் இருக்கும். ஸோ அதை பத்தி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி ஃபேண்டசி பிளே பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் A23 நிறுவனம் வந்து ஒரு கேஸை வந்து பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான விஷயம் 8ஆம் தேதி வந்து விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தியான டீட்டெயிலை பார்க்க போறோம். அதுல வந்து வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். தென் அதுக்கு அடுத்ததான் உச்சநீதிமன்றம் ஆன்லைன் சூதாட்ட வழக்கு வந்து ஏத்துக்கிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த வழக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்த்துரும். ஸோ அதே மாதிரி ரியல் மணி கேமிங் நிறுவனங்களுக்கு வந்து கொஞ்சம் இது பின்னடைவா இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்துக்கிட்டதுனால மேபி இந்த பேன் வந்து அப்படியே இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. தென் அதே மாதிரி ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு கொஞ்சம் ரிலேட்டடான ஒரு குட் நியூஸும் இருக்குது. எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம டெப்தா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க முடியாது கர்நாடகா ஹைகோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா நான் சொல்லிடுறேன். ஒன்னும் இல்லை, A23 நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஹெட் டிஜிட்டல் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கீழே தான் இருக்காங்க A23 நிறுவனம். ஸோ அந்த ஒரு நிறுவனம் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த பேனை வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும், பேனை வந்து எடுத்துட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது வந்து ஸ்கில் பேஸ்டான ஒரு கேம், இதை வந்து அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இதை வந்து நீங்க கண்டிப்பா ரிமூவ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி கர்நாடகா, டெல்லி அண்ட் மத்திய பிரதேஷ் இந்த 3 இடத்துலயுமே 3 வெவ்வேறு விதமான ஃபேண்டசி சைட்ஸ், ஃபேண்டசி தென் ரியல் கேமிங் ஆப்ஸ் எல்லாமே வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருந்தாங்க. அது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வந்து ஒவ்வொரு தீர்ப்பாயிடும். எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதை வந்து மாத்தி கொடுத்துருங்க. நீங்க ஹைகோர்ட்ல போட்டிருக்கிற பெட்டிஷன்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்திடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, கவர்மெண்ட் சார்பா மூத்த வழக்கறிஞரான ஜெனரல் துஷார் அவர் வந்து மேத்தா வந்து வாதிட்டு இருக்காரு. ஸோ இதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி விடுறதுக்கான வாய்ப்பை வந்து யாரு சொல்லுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லும். சுப்ரீம் கோர்ட்ல இவங்க வந்து ஒரு ஃபைலை பெட்டிஷனை வந்து கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் சார்பா. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே நாங்க வந்து ஒரு பேன் பண்ணிருக்கோம், இது எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த பேன் வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஹைகோர்ட்ல வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு சுப்ரீம் கோர்ட்ல தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பெட்டிஷன் வந்து நீங்க கையில எடுத்துக்கோங்க. ஸோ யாரு வந்து பெட்டிஷனை ஃபைல் பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் டைரக்டா வரணும். நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த ரியல் கேமிங் மணியோட அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல நாங்க வந்து கவர்மெண்ட் சார்பா நாங்க வாதிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அந்த பெட்டிஷனை எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து மதியம் 2:30 மணிக்கு தான் நாங்க வந்து அதை கன்சிடர் பண்ணுவோங்கிற மாதிரி டைமை வந்து அலாட் பண்ணிட்டாங்க. எங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல. ஆனா காலையில 10:30 மணிக்கே கர்நாடகா ஹைகோர்ட்ல இந்த வழக்கு வந்து, அதாவது 8ஆம் தேதி நாங்க வந்து இந்த வாய்தாவை வந்து பார்ப்போம், அதாவது இந்த பெட்டிஷன் போட்டதுக்கான ஒரு டைம் அலாட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அது வந்து காலைல 10:30 மணிக்கு. அந்த 10:30 மணிக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதை மேற்கோள் காட்டி, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து 2:30 மணிக்கு வந்து டைம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2:30 மணிக்கு அவங்க சப்போஸ் இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம், ஒவ்வொரு ஹைகோர்ட்டுமே அதை வந்து விசாரிச்சுக்கிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க வந்து 11ஆம் தேதிக்காக இதை ஒத்தி வைக்கிறோம். ஸோ அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா 11ஆம் தேதி இதுக்காக நாங்க ஸ்டே கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல நெக்ஸ்ட் கவர்மெண்ட் சைடுல என்ன சொல்றாங்கிறத பொறுத்து இதை ஸ்டே கொடுக்கலாமா வேணாங்கிறத நாங்க 11ஆம் தேதி நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். சப்போஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ, எங்க பெட்டிஷன்ஸ் எல்லாம் நாங்க அனுப்ப சொன்னாங்கன்னா நாங்க அவங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு 10:30 மணிக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, 11ஆம் தேதிக்கு நாங்க இதை ஒத்தி வச்சிடறோம். என்ன ரீசன், அங்க சுப்ரீம் கோர்ட்ல 2:30 மணிக்கு வந்து இதுக்கான டைம் அலாட் பண்ணியிருந்தாங்க. அந்த 2:30 மணிக்கு வந்து அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்துக்கல அப்படின்னா 11ஆம் தேதி இதுக்கான விஷயத்தை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ அங்க இவ்வளவு டீட்டெயிலா இல்லை. ஸோ இதுதான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க, 11ஆம் தேதிக்காக ஒத்தி வச்சுட்டாங்க. அதுக்கான ரீசன் அந்த 2:30 மணிங்கிறதுனால. ஏன்னா காலைல 10:30 மணிக்கு அந்த விஷயம், 2:30 மணிக்கு தான் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுனால. சோ மேத்தா சொன்னது, A23 நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து 14-19 வந்து மீறுது. அதாவது தடை சட்டம், ரம்மி மற்றும் போக்கருக்கான ஒரு தடையை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா 14-19 வந்து மீறுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இவங்க வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணணும், இந்த பேனை வந்து ரிமூவ் பண்ணணுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. A23 நிறுவனம். அது மட்டும் கிடையாதுங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெல்லியில இருந்து பகிரா கேரம் அப்படிங்கிற
விளையாட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் ஃபேண்டசியை சார்ந்து கிளப் பூம் 11 அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் சரி வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல வந்து பூம் 11 ஆப்பும், அதே மாதிரி பஹீரா கேரம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில, இப்போ டெல்லி, மத்திய பிரதேஷ் அண்ட் கர்நாடகா 3 இடத்துலயுமே வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணதுனால ஸோ 3 இடத்துலயுமே கவர்மெண்ட் போக முடியாது. நல்லா இதுல நீங்க புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா, ரம்மி அண்ட் போக்கருக்கு தனி ஒரு சட்டம் இருக்குது, அதுக்கான ஸ்கில் பேஸ்டா அல்லது கேம்லிங்கா அப்படிங்கிறது அதுக்கான ஒரு ரூல் தனியா இருக்கு. ஃபேண்டசிக்குன்னு தனியா இருக்கு. தென் கேரம் வந்து கேரமா இருக்கட்டும், லூடோவா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே பேக் ஹேண்ட்ல இருந்து யார் பிளே பண்றா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. ஸோ ரியல் யூசர்ஸ் தான் பிளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த ரியல் மணி கேம் மூலியமா எடுத்த அந்த பேனை வந்து ஈஸியா உடைக்க சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எங்களை சுப்ரீம் கோர்ட் எல்லாம் மாத்தி கொடுங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுதான் அதுக்கான மேஜரான ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க சொன்னது என்னன்னா, ஆன்லைன் கேமிங் சிஸ்டம் பணத்தை வச்சு விளையாடுறது எல்லாத்தையுமே நாங்க தடை பண்ணியிருக்கோம். நீங்க நார்மலா வந்து ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல ஒரு காயின்ஸை நீங்க கொடுத்து நீங்க விளையாடுங்க, ஃப்ரீயாகவும் விளையாடிக்கிட்டோம், பணத்தை போடலாம், சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி நீங்க பிளே பண்ணிக்கலாம், ஆனா பணத்தை அதுல இருந்து எடுக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதுதான் வந்து இதுல நடந்தது. கர்நாடகா ஹைகோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்னா, அதை ஒத்தி வச்சிருந்தாங்க. ஒத்தி வச்சதுக்கான ரீசன் சுப்ரீம் கோர்ட்ல அந்த 2:30 மணிக்கு என்ன விஷயம் வரப்போகுதுங்கிறத பொறுத்து 11ஆம் தேதி நாங்க எடுத்துக்கோங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அது. இப்போ ஹைகோர்ட்ல நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான இது அந்த 2:30 மணிக்கு விசாரிக்கிறாங்க. 2:30 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. விசாரிக்கும் போது அதே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மேத்தா தான் திரும்ப ஆஜராகிறார். மத்திய அரசின் சார்பா வந்து துஷார் மேத்தா வந்து ஆஜராகிறாரு. ஆஜராகிறப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே இதை வந்து பதிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரியல் மணி கேமிங்கை வந்து தடை பண்ணதுக்கான ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கு. ஸோ மைய கருத்து ஒண்ணுதான், ரியல் மணி கேமிங் வந்து அவங்க பேன் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையுமே தனித்தனி ஃபேண்டசி ரிலேட்டடான இருக்கக்கூடிய சரி இந்த ரியல் மணி கேமிங்கா இருக்கக்கூடிய தனித்தனியான விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்க விசாரிக்கணும், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இதை விசாரிக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதை வந்து மனுக்களை வந்து விசாரிச்ச அந்த நீதிமன்றம் என்ன சொல்லிச்சாங்க அப்படின்னா, ஓகே நாங்க இதை வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாறிடுச்சு. இப்ப இதுல இருந்து என்ன மைனஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுறேன். அப்ப கர்நாடகா ஹைகோர்ட் இனிமேல் வந்து இதை விசாரிக்க முடியாது. இந்த 11ஆம் தேதின்னு ஒத்தி வச்சாங்க இல்லைங்களா, அது வந்து இப்போ அப்படியே வந்து முடிஞ்சிடும். திரும்ப 11ஆம் தேதி அவங்களால விசாரிக்க முடியாது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடணும். 10:30 மணிக்கு அவங்க சொன்னது 11ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டோம். 2:30 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, நாங்க எடுத்துக்க மாட்டோம், எந்தெந்த கோர்ட்ல வந்து பண்ணிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அங்க முடிச்சுட்டு அப்புறம் வேணா இங்க வரட்டும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா 11ஆம் தேதி கண்டிப்பா கர்நாடகா ஹைகோர்ட் இந்த வழக்கை திரும்ப எடுத்து மேபி கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த யார் கேஸ் போட்டாலும் அவங்க சில விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தென் அதுக்கான தீர்ப்பும் வந்திருக்கலாம். கிட்டத்தட்ட அது பாசிட்டிவான தீர்ப்பா தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வழக்கறிஞர்களும் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஆடிட்டர்ஸ் நான் பேசினப்ப எல்லாருமே அதான் சொன்னாங்க. அதுக்கான டீட்டெயில் நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து எடுத்துக்கிட்டதுனால இப்ப எல்லாருமே யாராலுமே எந்த ஹைகோர்ட்ல இதை விசாரிக்க முடியாது. யார் ஃபைல் பண்றதா இருந்தாலும் இனிமேல் ஹைகோர்ட்ல கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியாது, எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வந்து பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வந்துருச்சு. அதேதான் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மத்திய பிரதேஷ், டெல்லி, கர்நாடகா இது எல்லாமே உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இப்போ அது வந்து எல்லாமே இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போக போகுது. இதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து வழக்குலையுமே வந்து இதுலதான் வாதிடணுங்கிற மாதிரி மேத்தா சொல்லிட்டாரு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா, இந்த 3 ஸ்டேட்லயுமே அவங்க பண்ணாங்க இல்லைங்களா, கர்நாடகா, டெல்லி, மத்திய பிரதேசத்துல பண்ண எல்லா மனுக்களையுமே என்ன பண்ணும், உச்சநீதிமன்றத்துக்கு மாத்துங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்தி நீங்க அனுப்பி விட்டுறணும், அதுவும் 1 வீக் குள்ள நீங்க வந்து அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எல்லாமே டிஜிட்டலா அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க ஃபைல் உங்களுக்கு பண்ணிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி, ஸோ அதை ஸ்கேன் பண்ணி தான் மோஸ்ட்லி இருக்கும், அது எல்லாமே டிஜிட்டலா எங்களுக்கு வந்து நீங்க அனுப்பிவிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஹைகோர்ட்ல பண்ணது எல்லாமே, எல்லா ஹைகோர்ட்லயுமே பண்ண கர்நாடகா, டெல்லி, மத்திய பிரதேஷ் பண்ணது எல்லா விஷயத்தையுமே எங்க போக போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகுது. அதுவும் 1 வாரத்திற்குள்ள அங்க வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 1 வாரத்துக்குள்ள அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அவங்க பார்த்துட்டு எல்லா பெட்டிஷன்ஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நோட்டிபிகேஷன் அவங்க அனுப்பிடுவாங்க, இந்த டேட்ல உங்களுக்கு வந்து விசாரிக்கப்படும், நீங்க அந்த டேட்ல வந்து ஆஜராயிடுங்க அப்படிங்கிற மாதிரி வர சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட்டுக்கும் வந்து அந்த ஒரு நோட்டிபிகேஷன் போயிடும், இந்த டேட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை வந்து கொண்டு வர போது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாமே வந்து நீங்க வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஹைகோர்ட்ல இருந்த விஷயம் டைரக்டா இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் அதை வந்து இந்த மனுவை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு அவங்க வந்து
நெக்ஸ்ட் எதை பண்ண போறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறதுனால என்னென்ன பின்னடைவு இருக்கு ரியல் கேமிங் மணிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போனப்போ பயங்கர சந்தோஷத்துல இருந்தாங்க. இது கண்டிப்பா திரும்ப 100% வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில இருந்தாங்க. என்ன காரணம்? ஏன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 2022 நினைக்கிறேன். ஸோ 2022ல ஒரு கேஸ் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து வந்துச்சு. ஸோ அங்க வந்து கர்நாடகாவில் ஃபுல்லா பேன் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த ரியல் கேமிங் மணியை, ஃபேண்டசி ரிலேட்டடா ரம்மி போக்கர் இது மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க சைட்ல அந்த கர்நாடகா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தனி மனிதரோட விருப்பத்தை வந்து நம்ம வந்து ஒரு சர்வாதிகாரம் பண்ணி நம்ம தொலைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களோட உரிமையை நம்ம இது பண்ண முடியாது. அவங்களோட விருப்பம் இதை ரெகுலேட் வேணா பண்ணலாம். ஸோ அவங்களோட விருப்பம் ஆன்லைன் கேமிங் வந்து தடை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி அவங்க வந்து அந்த பேனை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா 2022 தான். அப்படிங்கிறப்போ அதை மேற்கோள் காட்டி இந்த கேம் வந்து ஈஸியா நம்மளால சக்சஸ் பண்ணிட முடியுங்கிற மாதிரி தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே கர்நாடகா ஹைகோர்ட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு இதுக்கு கீழே இருக்கு. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால ஒரு பேனுங்கிறத கொண்டு வர முடியாது இப்படிங்கிற விஷயத்த எல்லாமே ஒரு வாதிச்சு ஸோ ஈஸியா நம்மளால வந்து அந்த பேனை வந்து உடைச்சிட முடியுங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ உடச்சி அப்புறமே சுப்ரீம் கோர்ட் போய் ஒரு 3 வருஷம் ஆகும். சுப்ரீம் கோர்ட் வந்து இல்ல பேன் சரிதான் சொல்றதுக்கு 2-3 வருஷம் ஆயிடும். ஸோ ஒரு 3 வருஷம் வரைக்கும் நம்மளால ஈஸியா பிளே பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள ரெகுலேட் பண்ணாங்க அப்படின்னா அது ஈஸியா அப்படியே கடந்து போயிட முடியுங்கிற மாதிரி எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஹைகோர்ட்டால எதுவுமே பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போயிருக்கு. அப்படிங்கிறப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன மாதிரி நியூஸஸ் வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50-50 தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபேவரா இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் வர்றதுனால 50-50 சான்சஸ் தான். இப்போ கர்நாடகா ஹைகோர்ட் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 98% வரைக்கும் ஃபேவரா வருங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தப்ப, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இதை மேற்கோள் காட்டி இது மாதிரி சொல்லி நம்ம பேனை உடைச்சிடலாம்னு நம்பிக்கிட்டு இருந்தப்போ இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அப்படிங்கிறப்போ வேற ஆப்ஷன்ஸ் இல்லை, ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது முழுக்க வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகுதுங்கிறத வச்சுதான் ஃபியூச்சர்ல கேமிங் சப்ஸ் வந்து இருக்குமா இருக்காதா, பணத்தை வந்து நீங்க இந்த இப்ப என்ன விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பிளே பண்ணி வின் பண்றப்போ ஒரு 2 பேர் சேர்ந்து வின் பண்றப்போ ஒரு 2 பேர் பிளே பண்றீங்க. நீங்க 100 ரூபா, உங்க ஃப்ரெண்டு 100 ரூபா, 200 ரூபா போடுறீங்க. வின் பண்றப்போ ஒருத்தருக்கு 170 ரூபாய் கிடைக்கும். இப்படி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோம். ஒரு 70 ரூபா ப்ராஃபிட். நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுலயே உங்களால வித்ட்ராவலும் எடுத்துக்க முடியும். பட் இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல மேபி இந்த பேன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி மாறும், ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு பிளே பண்றதுக்கு எப்படி மாற போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா வேற எந்த ஆப்ஸ்க்கும் இப்படி வருமானு தெரியல. பட் ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு, ஃபேண்டசி ஆப்ஸ்க்கு இப்படி வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து நார்மலா பிளே பண்ணும்போது ஒரு 50 ரூபாயோ, ஒரு 60 ரூபாயோ, ஒரு 30 ரூபாயோ கூட உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஒன்று வந்துருச்சுன்னா மினிமம் 100 ரூபாய் ரவுண்ட் ஃபிகரா இருக்கும். 100, ஒரு 500, ஒரு 1000, ஒரு 10,000, 1 லட்சம் இப்படிங்கிற மாதிரி ரவுண்ட் ஃபிகர்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாடல்ல வந்துடும். அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல வர்றப்போ இந்த 100 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 காயின்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களோட ஆப்பரேட்டுக்கும் 100 ரூபாய் போட்டாங்கன்னா ஒரு 100 காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த காயின்ஸை வச்சு நீங்க பிளே பண்ணிக்கலாம். இப்போ 100 காயின்ஸ் உங்கள்ட்ட இருக்கு, உங்க ஃப்ரெண்ட் ஒரு 100 காயின்ஸ் இருக்கு, சரிங்களா? நீங்க 2 பிளே பண்றப்போ இப்போ யார் நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 170 காயின்ஸ் இருக்கும். ஒரு 70 காயின்ஸ் உங்களோட ஒரு ப்ராஃபிட்டா இருக்கிற பட்சத்துல அந்த 70 காயின்ஸை இதுக்கு முன்னாடி உங்களால விட்ரால் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு மேல சப்போஸ் பேனு தான் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வருவாங்க. அந்த 70 காயின்ஸ், அந்த 70 ரூபா அப்படிங்கறத வந்து ஏதாவது ரெடீம்மா கொடுப்பாங்க, ரெடீம் பண்ணிக்கிற மாதிரி வரும். அந்த ரெடீம் கூப்பனை வச்சு உங்களால ஒரு கோல்டோ, ஒரு டிஜிட்டல் மூலியமா ஒரு கோல்டு உங்களால பர்ச்சேஸ் பண்ற மாதிரி, இல்ல ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது வேஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம அதுக்கு அந்த நாங்க விளையாண்டு போய் நான் ப்ராடக்ட் வாங்குறது நம்ம காசை வச்சு நம்ம வாங்கிக்க முடியும். மேபி இந்த கோல்டு மூலியமா வர்றப்போ இப்ப பணம் கோல்டு ரெண்டுமே ஒண்ணுதான். நமக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரெண்டுக்குமே வேல்யூ அதிகம். கோல்டுல போட்டாலுமே ஒரு வேல்யூ என்னைக்குமே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு கோல்டுல அந்த 70 ரூபா, அந்த 70 காயின்ஸ் ரெடீம் பண்றப்போ ஒரு கோல்டு மாதிரியான ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் மேபி அடுத்தடுத்து வரும். இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு அவங்க எதுவுமே சொல்லல. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்க பிளே பண்ண வச்சுக்கலாம், காயின்ஸை கொடுத்து நீங்க ஃப்ரீயா பிளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அந்த ஆப்ல ஒரு ஆப்ல ரியல் கேம் நீங்க விளையாடுறீங்க, ஃபேண்டசி நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா அதுல நீங்க காசு போட்டு அதுல இருந்து தான் பணம் வரக்கூடாது. அப்படிங்கிறப்போ நீங்க ரெடியூம் பண்ணிக்கலாம், பரிசு பொருட்களை நீங்க கொடுத்துக்கலாம், கூப்பன்ஸா நீங்க கொடுத்துக்கலாம், அவங்களால ஒரு ப்ராடக்டை வாங்கிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி மேபி வர
பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஒரு மேபி பேன் ஆனாலுமே இப்படி ஒரு ஃபேண்டஸில நீங்க ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமா வந்து எல்லாம் நான் விசாரிச்ச வரைக்கும், நம்ம ஃபேண்டசி ஃபீல்ட்ஸ் விசாரிச்ச வரைக்கும் வந்த தகவல் தான் இது உங்களுக்கு நான் இப்ப கொடுத்துருக்கேன். மற்றபடி ஹை கோர்ட்லயும் சரி சுப்ரீம் கோர்ட்லயும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது டெப்தா உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அந்த 1 வீக் குள்ள சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 8ஆம் தேதி அப்படிங்கிற பட்சத்துல மேபி ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் இது வந்து போகும். 14ஆம் தேதி அவங்க கையில கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க அது எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. யாருக்குன்னா அந்த 3 பார்ட்டிஸ்க்கும் தென் கவர்மெண்ட் 4 பார்ட்டிஸ்க்கும் வந்து அவங்க ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுத்து இந்த டேட்டில் உங்களுக்கான வழக்கு வந்து விசாரிக்க போறோம்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் தான் அபிஷியல் டேட் நமக்கு வெளியே வரும். அபிஷியல் டேட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ஸ் இது எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. ஃபர்தரா எந்த அப்டேட் வந்தாலுமே அதை நான் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி சப்போஸ் பேனாவே ஆனாலுமே எனக்கு தெரிஞ்ச ஏசியா கப்ஸ் இப்போ வரப்போறதுனால சில ஃபேண்டசி ஆப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலேட்டடா வந்து வருவாங்க. நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லாம் வருவாங்க. அதை பத்தியும் டீட்டெயிலா வந்தாங்க அப்படின்னா அதை பத்தியும் டீட்டெயிலா உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன். மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃபேண்டசி ப்ளே பண்ணக்கூடிய உங்களோட யூசர்ஸ்க்குமே சரி, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை வந்து அப்டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ்ல வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் எப்போ நான் சொல்ற ஒரே விஷயம் தான், நான் இன்னொரு இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும், அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏன்னா நான் சொன்னதையும் தெரிஞ்சுக்கிறப்போ அந்த கமெண்ட்டை பார்க்குறப்போ அவங்களும் அதில் இருந்து 1-2 விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையுமே இது ரிலேட்டடா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையுமே வந்து மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.